நான் தான் இப்படி இருப்பேன். ஆனா எங்க அண்ணன் அப்படி இருக்க மாட்டாரு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நீ ஏன் இப்படி இருக்குன்னா உன் அண்ணன் இப்படி வரும். உன் பழமொழியில போட்ட நான் ஒண்ணுக்கு இருக்கேன். அட உன் பழமொழியில போட்டு எங்க அண்ணனை கூப்பிடவா? கூப்பிடாம போங்க. எங்க அண்ணனை கூப்பிடு. வேற சொல்லுமா? இல்ல ஒண்ணும் அண்ணன் பெரிய ஆளா? அண்ணே யார் அவன் ஏர்வாடியில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கிறான்? எங்க அண்ணன் அழகு நீ ஈடாவியா? என்ன அண்ணன் தங்கச்சி அண்ணன் என்னமா மந்திரிச்சு விட்ட மந்திரவாதி மாதிரி இருக்கான். இவன் யாரு? யாருன்னே தெரியலண்ணே. நான் பாட்டு ஆடிட்டு இருக்கேன். வெயினாப்ல இவங்க தான் உங்க அண்ணனா? ஐயா ஆண்டா அக்கால ஓடி நீ கோவப்படாதே. கோவப்படாத. எனக்கு கிளம்புச்சு. இவனை கிளப்புறதுக்கே 10 பேர் வேணும்ல இருக்கு. இவனுக்கு எங்க கிளம்ப போகுது? ஏய் ஐயோ கேலாஸ்கா ஐயோ என்னைய பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன தெரியும்? என் தங்கச்சி அழகு பாரு. அடடடடடடடா. என் தங்கச்சி இத பாரு. எங்கடா கைய கொண்டு போற? மனசு மனசே சொல்றியா? என் தங்கச்சி இத எதடா சொல்றல? முகத்தை என் தங்கச்சி குலதை வண்டா அது தொட்டு பாவாட அழகு பாரு. பாவா. இத போய் நீ லவ் பண்றியா? நான் காதல் பண்றேன் மச்சான். மகன கேக்க போடுனே. அண்ணனா? எங்க அண்ணன் அண்ணன் மச்சான புறா டேய் ஆக்குரோஷப்பட. மச்சான புறா என்னடா என்ன அடிக்கிறேன்னு இவன் குப்புற விழுகுறான். தங்கச்சி ஏய் நான் சின்ன பிள்ளையில கராத்தே வேடிக்கை பார்த்துருப்ப போட்டது. குங்குமம்பு என்ன குங்கு குங்கு கராத்தே இதெல்லாம் கத்துக்கிட்டேன். குங்கு ஒண்ணே தெரியுமா நான் கேக்குறேன். இல்ல, இல்ல. எங்க அண்ணன்ட்ட மோதி பாரு பாப்போம். இப்ப குத்துறல உனக்கும் உனக்கு கொம்பு முளைக்க போது வருப்ப. சரியா நாம எங்க அண்ணனை மட்டும் அசால்ட்டா இடப்படாதயா? மாட்டிடா பாப்பா. யாரு? டேய் தங்கச்சி ஏன்டா என்ன கொலைகேசில உள்ள அனுப்புறதுக்கு நிக்கிறியா? விடக்கூடாது. நம்ம தங்கச்சியை தொட்டிருக்கேன். பெரிய பொண்ணாத தங்கச்சி. இது தொட்டுட்டானா? ஐயோ நீ கைய பிடிச்சு தொட்டாரு. கைய பிடிச்சானோ? வேற எங்கன பிடிச்சான்? மச்சான் மச்சான் இல்ல மச்சான் தங்கச்சி. அவசரப்படாத. நான் ரொம்ப பாசத்துக்கு கட்டுப்பட்டு வந்தேன். நீ என் தங்கச்சி மச்சான் நான் வாயில வைக்கிறேன் மச்சான். ஆமாடா அப்பா பல்லு பட்டுறோம். உள்ள போச்சு. நாளாத்தான் வெளியில வர்றேன். ஆனா இவன்ட்ட சண்டைக்கு அடிக்கிறானா இல்லையோ? இவன் கடிச்சானா சரியா போச்சு. 10 கிலோ சரியா பிடிக்கணும் இருக்கு. மச்சான் என் தங்கச்சியை கட்டி பிடிச்சியா? கட்டி பிடிக்க மச்சான். அதுக்குள்ள போனா அதுக்குள்ள வந்துட்டேன். முச்சு முச்சின்னு முத்தம் பிடிச்சியா? முத்தம் கொடுத்து மொச்சு மொச்சுன்னு கொடுத்தா நீ அண்ணனா மாமாவா? அப்பா தங்கச்சி என்னப்பா மாப்பிள்ள என் தங்கச்சி எவ்வளவு திறமை தெரியுமா இருக்குது? எவ்வளவு தெரியுமா? என் தங்கச்சி மாதிரி உன்னால பாட முடியுமா? தங்கச்சி சரி நீ நல்லா பாடுவியா? பாடுவனே. எங்க ஒரு பாட்டு எங்க அண்ணன் பாட்டு கேட்டீங்களா நீங்க? இப்ப கேளுங்க. ஏய் நான் ஒரு காலத்துல ஜாராஜா பாதி வெதறிக்கிட்ட. பாதி என்னாச்சு? என்ன முழுங்கி இருப்பேன். பாதி வெதற ஆரம்பிச்சு. பாவதத்தை சங்கீதம் கத்துக்க பண்ணி சங்கீதா வகத்துக்கு போனியா? அவரு என்னைய ஓபி சுந்தரம் பாக்கிட்ட. ஏய் கேபி கேபி சுந்தரம் பாயா. அண்ணன் கேபி சுந்தரம் பால்னு. வெளிநாட்டு பாட்டு தான் தெரியும். வெளிநாட்டு பாட்டா? பாரு மேரே சப்புனக்கு ஆயகிட்டி நீ போய் ட்ரெஸ் மாத்து வா. ஒண்ணு சப்புனா கீழே விழுந்துரும். மாப்ள மாப்ள அப்ப எப்ப சொல்லு. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன். உன் தங்கச்ச பாக்கி வேற என்ன கஷ்டப்படாம தொட்டில். தங்கச்சி சிரித்தாளே செவிதல் விரித்தாளே. 500 ரூபாய் காசு வேணாம். பாட மட்டும் வேணாம். பாட்டு வேணாம். தம்பி மலர்ந்து மல்லாத பாட்டா? சரி பாடு. தங்கச்சி மேல அவ்வளவு பாசம்யா. மலர்ந்து மலராத பாதி மலர் போல உனக்கு ஒரு கும்பிடு உன் பள்ளிக்கு ஒரு கும்பிடு. எனக்கு ஒரு உதவி செய்யறியா? நான் பச்சை இருக்கச்ச எங்க ஆத்தா
நீ அழகா இருக்குடான்னு யாரு உங்க ஆத்தா ஒன்ன பார்த்து தூக்கி மொச்சு மொச்சுன்னு முத்தம் கொடுத்தா. எதுல அது மாதிரி ரோட்ல ஒரு கிளம்பி போச்சு. ஆ, அதுகிட்ட சொல்லி மொச்சு மொச்சுன்னு குடின்னு. ஆ. மொச்ச குடிக்க மாட்டேன், மொச்சு தக்க முடிச்சு. மொச்சை கொடுக்க மாட்டோம் பொச்சதான். ஐயோ அப்புறம் மொச்சக்காய வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். மொச்சக்கல்லையை வாங்கிக்கிட்டேன். மாப்பிள்ள மச்சான் எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என்ன? சத்தியமா சொல்றேன். உன் தங்கச்சி வேணா வேணா உன் அப்பா தலை அனுப்பிவிட கட்டிக்கிட்டு நான் மட்டும் போ. அது வயசாகி செத்து போச்சுடா. செத்து போச்சா? மாப்பிள்ள ஆ, உனக்கு திறமை மட்டும் இருந்துச்சுன்னா ஆ, என் தங்கச்சிய ஆ. பேசி ஜெயிக்கணும், பேசி ஜெயிக்கணும், ஆடி ஜெயிக்கணும். ஆடி ஜெயிக்கணும். ஆடி ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கா, ஆ. என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா உண்மையிலே சொல்றேன், உன்னை பார்த்தோன்னே தெரியும் உன் குடும்பம் நல்ல ஆட்டக்கார குடும்பம். நாங்க பெரிய சாமியாடி கூட்டம். சாமியாடி கூட்டமா? அப்படின்னா ஆடுவோம். சாமியும் ஆடுறீங்க மணியும் ஆடுறீங்கப்பா. ஏய் கனகராஜ் மச்சான்ட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்க. அந்த பிள்ளை தங்கச்சியை கட்டுறா இருந்தா வாய் திறந்து பாடக்கூடாதுன்னு மட்டும் சத்தியம் வாங்கிக்க. எனக்கு இன்னொரு சத்தியம் பண்ணு. நீ பாடு பாடாம போ. நான் கோபப்பட்டு உன் தங்கச்சி அடிச்சேன் சத்தியமா நீ வந்து என்ன கடிச்சிடாத தம்பி. ஏன்டா தம்பி, ஏன்டா மாப்பிள்ள? உன் பல்ல பார்த்தோம்னா தேங்காய் திருவுற மாதிரியே ஞாபகம் வருது எனக்கு. நம்ம மல்லாக்க போட்டு கல்யாணம் வீட்டுல தேங்காய் திருடிடும். குப்புரை போட்டு இழுத்தோம்னா ஏறு விழுவலாம்ல இருக்கு. முதல்ல என் தங்கச்சியை ஜெயிச்சு காட்டும். அவ்வளவுதானே. வரட்டுமா? போயிட்டு வா. ஒரு பாட்டு பாடிக்கிட்டு. ஐயோ பாடத்தை விடு, சந்தோஷத்துல பாட போறாங்க. சந்தோஷத்துல பூஜை கட்டு பூவிது நேத்தான பூத்தது, பூச்செடி காயன காத்தது. இவன் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஏதோ காரியம் நடத்த போற மாதிரியே. பூஜை கேட்ட பூ பூஜைக்கு ஏத்த பூ இதுதான்.